லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆலு சப்பாத்தி பண்ணி குடுத்தீங்கன்னா, குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க. ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு விட்டுறலாங்க. அதோட பொடியா கட் பண்ணின வெங்காயம், கேரட்டு, பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், கேப்சிகம்மு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப சப்பாத்திய கொஞ்சம் திக்காவே இந்த மாரி தேய்ச்சுட்டு, கலந்து வச்சுக்கிற மசாலாவ இந்த மாரி நடுவுல ஃபுல்லாவே வச்சுட்டு, இத இந்த மாரி உருட்டிர்லாம். உருட்டிட்டு, இத ஈக்குவல் ரேஷியோல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு கையாலேயே தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டும்போது கையில ஒட்டுற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் வரமாவு தூவி கூட தட்டி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா கல்லு சூடானதும், அடுப்ப மீடியம்ல வச்சுட்டு, நம்ம தட்டி வச்சுக்கிற சப்பாத்தியெல்லாம் வச்சுட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, நல்லா 2 சைடும் சுட்டெடுத்தா, நல்ல சுவையான ஆலு பராட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.